இவரா நம்ம சம்பந்தி? இவர் நம்ம சம்பந்தி இல்ல, பெரிய சம்பந்தி, சம்பந்தியோட அப்பா. யாரோ ஒருத்தர் நமக்கு கிடைச்சாங்களே, வா. எங்க பையன் பண்ணது தப்பு தாங்க. ஐ நோ. மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தவங்க. நோ நீட். சாமி என்ன சொல்றீங்க? யூ கெட் அவுட். ஐயருங்கன்னா ஐயருங்க தான். 2 இழுப்புக்கு மேல இழுத்தும் பார்த்ததில்ல, 2 வார்த்தைக்கு மேல பேசியும் கேட்டதில்ல. இது ஒட்டவே ஒட்டாது. உங்க பையனால அக்ரஹாரத்துல இருக்கிற அத்தனை பேரும் நேத்தே என்ன காரி துப்பிட்டான். நீங்களும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கீங்களா? சிவ சிவா, இத பாருங்க, இது என் தொழில். இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எந்த ஒரு ஐயருக்கும் பழிபாப நினைச்சதே இல்லைங்க. எங்க அப்பாரும் ஒரு பெரிய பண்டிதர் தானுங்க. 1000 பசுமாட்டை கொல்றதும் சரி, ஒரு ஐயருக்கு துரோகம் பண்றதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான் படிச்சு படிச்சு சொல்லிருக்காருங்க. ஆமாங்க, உங்களை சாமின்னு கூப்பிட வேண்டிய என் வாயால என் மகன் சம்பந்தி அப்படின்னு கூப்பிட வச்சுட்டானேங்கிறத நினைக்கும் போது எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதுங்க. சரி சரி போங்க. சாமி சாமி, ஒரு சின்ன விண்ணப்பமுங்க. என்னது? ஏதாவது பரிகாரம் பண்ணமுன்னா கூடுறதுக்கு வழி இருக்குதுங்களா? கூடுறதுக்கா? இல்ல, தப்போ ரைட்டோ தாலியை கட்டிவிட்டானுங்களே, அதனால கேக்குறேன். கூறு கட்டவள, சாணியும் சந்தனமும் ஒண்ணாயிடு மாடி. ஏன் ஆக முடியாது? சாணிய பிள்ளையாரா பிடிச்சு வைக்கும் போது சந்தனத்தில் தான் பட்டு வைக்கிறான். இந்த பாரு, இந்த தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த செருப்பால அடிப்பேன். இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியறதே இந்த ஐயர் கொடுத்த காசுனால தாண்டி. அதுக்காக என்ன? அதுக்காக நம்ம யாருங்கிற இல்ல, யாரு நாம எங்க இருக்கணுமோ அங்க தாண்டி இருக்கணும் இல்லைங்க சாமி? அது சரியா? ஐயரு காசையோ பணத்தையோ நரகல்ல போட்டிருந்தாருன்னா போறா போதும் விட்டுடலாம். காலையில விட்டுப்புட்டாரு, வெட்டிக்குவா முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா கழுவி உரி வைக்க வேண்டியதுதான். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 6 மாசத்துல ஐயர் நம்ம பையனை சேர்த்திக்குவாரு. ஓஹோ, ஐயருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதோட வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பெருந்தன்மையான முடிவுக்கு வருவாருங்கறியா? ஆமா, அதேதான். இதோ சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதே. உண்மையிலேயே நீங்க நேக்கு உபகாரம் செய்யணும்னு நினைச்சா உங்க பிள்ளையாண்டான கூட்டிண்டு இப்பவே இந்த ஊரை விட்டே போயிடுங்க. உனக்கு இப்ப ஏதாவது முக்கியமான வேலைகள் இருக்கா? ஏன், என்ன விஷயம்? மேல திரு வெங்கடேஷ் ஆத்து வரைக்கும் போயிட்டு வரணும். எதுக்கு? அவர் பையனுக்கும் நம்ம பானுவுக்கும் சம்பந்தம் பேச. நோக்கு சாஸ்திர சம்பிரதாயம் முக்கியமா படலாம், ஆனால் நேக்கு என் பேட்டின் வாழ்க்கைதான் முக்கியம். ஏற்கனவே நடந்த அசிங்கம் போதும், நீங்க புதுசா ஒரு அசிங்கத்தை பண்ண வேண்டும். வாய மூடுற. ஒரே ஒரு சத்தியத்துல பானுவின் வாக்கிய மொத்தத்தையும் சர்வநாசம் பண்ணி தொலைச்சுட்டியே, இது உனக்கு அசிங்கமா தோணல? என்ன பரிகாரம் பண்ண போற? ஒண்ணும் இல்ல, அவளை நினைச்சு நாம எல்லாரும் புழுங்கி புழுங்கி சாகணும். அதான் இந்த ஆத்து தலையெழுத்து பிரம்ம லிபி. இதுதான் நீ படிச்ச சாஸ்திரம்? ஆமா, ஒரு நாட்டுக்கு கேடு வரும்னா ஒரு ஊரையே இழக்கலாம், ஒரு ஊருக்கு கேடு வரும்னா ஒரு குடும்பத்தையே இழக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு கேடு வரும்னா அதுல ஒரு மனுஷாலை இழக்கலாம். இதுதான் மனு தர்மம். சாஸ்திர சம்பிரதாயங்களை காப்பாத்துறதுக்காக நான் என் பொண்ணை இழக்கிறேன், இதுல தப்பு இல்லை. இத பாரு, கூர்க்காம நானும் ஒண்ணு. அவன் கத்தி எடுத்தான்னா ரத்தத்தை பார்க்காம உள்ள வைக்க மாட்டான். நான் அருவாளை எடுத்தேன்னா கைய கலை வாங்காம கீழே போட மாட்டேன். என்ன சொல்றான்னு கேளு. சாமி, கண்ணு பொண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. எனக்கு கைகாலம் வடவடன்னு ஆடுதுரா சாமி. அவர் என்னைக்குமே இவ்வளவு ஆத்திரப்பட்டு நான் பார்த்ததில்லப்பா. அவர் சொல்ற மாதிரி நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். எந்திரிப்பா, எந்திரிப்பா. அப்பா, எங்கப்பா போற? ஐயோ வேண்டாப்பா. அவர் விடுங்க. இல்ல, வெட்டிடுவாரு. விடுங்கய்யா. பைத்தியக்காரன் அவன். விடுன்னு சொன்னா விட்டுறதா? ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு வெட்டிட்டா என்ன ஆகுறது? ஒரே பையன். பாசம் என்ன கட்டுப்படுத்துது, அதனால அருவாளை போடுறேன். எங்க ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவா. யாராவது வாங்கய்யா. அடியே அடியே, இவன் முரட்டு பயடி. என் மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன உள்ளர கூட்டிட்டு போய் மரவா அடிச்சாலும் அடிப்பாண்டி. பாதுகாப்புக்கு பின்னாடி வாடி வாடி.
இப்பவே துணிமணி எல்லாம் எடுத்துட்டு நீ ஊருக்கு கிளம்பு. நான் மட்டுமா? நீயும் உன் சம்சாரம் எல்லாம் தான். டேய் கண்ணு, சும்மா எதுக்குடா விதண்டா வாதம் பண்ற? எப்ப நீ அந்த பொண்ணை தொடறதுலேன்னு சத்தியம் பண்ணிட்டியோ அப்புறம் நீ மட்டும் இந்த ஊர்ல இருந்து என்னடா கண்ணு பண்ண போற? இல்லம்மா, இனிமேதான் இந்த ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க அம்மா சொன்னா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, பிறக்கிற புள்ள புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடும், வேண்டாம்னா. நான் தான் கேட்கல. இப்ப பாரு, அதே மாதிரி மாட்டிடுச்சு. தொடறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டானா, இனிமேதான் இந்த ஊர்ல நிறைய வேலை இருக்குதான். இத பாரு கண்ணு, காலையில கூட நானும் உங்க ஐயனு போய் பேசி பார்த்தோம். அந்த ஆளு சரியான முரட்டையரா இருப்பாரு போல இருக்கு. போலீஸ்ல கிலீஸ்ல சொல்லி உன்னை உள்ள தள்ளிட போறாரு. பேசாம நம்ம ஊருக்கே போயிடுவோங்கன்னு. புரியாம பேசாதம்மா. சாஸ்திரி என்ன பிடிக்கலன்னு சத்தியம் வாங்கியிருந்தா பரவாயில்ல, என் பொறப்பையும் பூர்வீகத்தையும் பிடிக்கலன்னு சத்தியம் வாங்கியிருக்காரு. இது நம்மள மட்டும் இல்ல, நம்மள மாதிரி தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க அத்தனை பேருக்கும் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. மனுஷங்க எல்லாரும் ஒண்ணுதான்னு அந்த சாஸ்திரிக்கு நான் புரிய வைக்கணும். அப்படி இல்லாம ஊர் விட்டு போனேன்னா அப்புறம் நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலன்னு அர்த்தம். மகனே, நான் சின்ன வயசுல பெரியார் இயக்கத்துல சேர்ந்ததுனால என்ன பின்னி எடுத்துட்டாங்க. அதுலதான் என் கண்ணு ரெண்டும் இடமாறி போச்சு. இப்ப நீ பேசுறத கேட்கும் போது என் கண்ணு ரெண்டும் பழைய இடத்துக்கே வந்த மாதிரி இருக்குடா. யோ, நீ வேற விவரம் கிட்டத்தனமா ஏன் அவனை உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்க? இத பாரு கண்ணு, சாஸ்திரிக்கு புரியட்டும் புரியாம போகும். அந்த பொண்ணு வாழ்க்கை பாழா போனது தானே. அந்த பழி உண்மையிலதானே விழுகும். எத்தனை கோயிலுக்கு போய் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் அந்த பாவம் தீரவா போகுது. நீ நினைக்கிற மாதிரி உன் மகன் எந்த பாவத்தையும் செஞ்சிடலாமா? கல்யாணத்துல அவங்க ஐயர் தாலி கட்டும் போது 33 கோடி தேவர்கள் சாட்சியா தாலி கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் அத்தனை பேர்த்த சாட்சி வச்சுக்கல. ஒரே ஒரு சாட்சி மட்டும் தான் வச்சுக்கிட்டேன். அது என் மனசாட்சி. ஒரு சாஸ்திரி இல்ல, 9000 சாஸ்திரி எதிர்த்து வந்தாலும் பானுவை நான் விட்டு கொடுக்க போறதில்ல. என்னைக்கு இருந்தாலும் அவன் எனக்கு பொண்டாட்டி தான். இதை யாருனாலையும் மாத்த முடியாது. என்னடாது உன்னோட தொடலைன்னு சத்தியம் பண்ணிவிட்ட, அப்புறம் என்னமோ பொண்டாட்டி கிண்டா. நீ எதுக்கு பானு இங்க வந்த? எங்க ஆத்துல இருக்கிற எல்லாரும் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம ஆளாளுக்கு வாய்க்கு வந்த விதமா பேசிட்டு இருக்கா. கட்டினா உங்களுக்காவது இதுக்கு அர்த்தம் புரியுமோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகம் வந்துருது. அதான் வந்த. இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். நான் உங்களுக்கு கழுத்து நீட்டினது சீனிவாச சாஸ்திரிக்கு வேணும்னா தலைகுனிவா இருக்கலாம். ஆனா எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. மாடி முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு வாசல்ல நின்னு அழுதுகிட்டு இருக்கேம்மா. உள்ள வாடி கண்ணு. வேண்டாம். இது பாருமா, பானு பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன சொல்றேனோ அதான் அவளுக்கு வேத வாக்கு. நிச்சயமா என் வார்த்தையை மீறி அவ இந்த வாசப்படிக்குள்ள நுழைய மாட்டான். முதல்ல அத்தை கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். அத்தையா? ஆமா மாமா. ஆமா, கலியுகம் பிறக்க போகுது. அதுல மனுஷங்கள் எல்லாம் பறவை மாதிரி பறப்பாங்கன்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி வேற பறக்குறா. இது எங்க போய் முடிய போகுதோ? இருமா என்னங்க வாங்க. இந்த வீட்டுல சக்தி சிவன் எல்லாமே ஒண்ணுதான். நீ அங்கேயே விடு. மகராசி அருமா, கொஞ்சம் இரு, பிடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாரு. இரு, ஒரு பாய் தலகாணி போட்டு பால் பழம் இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சேர்ந்தாப்புல சாந்தி முகூர்த்தம் பாத்திரலாம். போ, அதுக்கு என்ன விளையாடுற நீ? ஏய், நீ வீட்டுக்கு போ. அத்தை என்னமோ சாந்தி முகூர்த்தம். ஆரஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன். தாலி கட்டியாச்சு, இனிமே ஐயர் பிள்ளை எல்லாம் பார்க்க மாட்டேன். போடி. டீயா? ஏன் என்ன? இல்ல, எங்க ஆளுங்க தான் அது அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அத்தை வர மாமா. என்னப்பா, வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். யாரடி இவ சுத்த விவரம் புரியாதவளா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தானே முரட்டையர்னு சொன்ன. இந்த பொண்ணு இங்க வந்துட்டு போற சமாச்சாரம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது. வாசப்படியை விட்டு கீழே இறங்கு. அப்பா, இறங்கி தெருவில் நில்லடி. அம்புஜா, இங்கதானே இருக்கேன். ஒரு குடத்துல ஜலம் கொண்டு வா. எதுக்குண்ணா? அந்த பொண்ணு செத்து போயிட்டா 10 பண்ணுவோம்ல, அதுக்குதான். அவள் ஏற்கனவே நொந்து போயிருக்கா. அவளை மேலும் மேலும் போட்டு மிதிச்சா என்ன அர்த்தம்? Do you think there is nobody to question you? இவ நான் பெத்த பொண்ணு. இவளை எப்படி வேணாலும் தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. என் ஆத்து பிரச்சனையில யாரும் தலையிடாதீங்க. ஓஹோ, நீங்க உங்க தோப்பனார் கிட்ட சொல்ற அதே பதில நான் திருப்பி சொல்றேன். என் ஆத்துக்கார பாக்கிறதுக்காக நான் போனேன். இதுல தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லடி, என்னையோட எல்லா உறவும் அறுந்து போச்சு. ஆனா அக்ரஹார மொத்தத்துக்கு அது தெரிய வேண்டாம். அதனாலதான் நடுத்தருவில் வச்சு 10 பண்றேன்னு. பெரிய தர்மகர்த்தான் மாத்திரம் பேர் எடுத்து சும்மா
ஒரு பாவம் பண்ணாத. இந்த குழந்தைக்கு 10 பண்ண போறேன்னு சொல்லிட்டு அலையறியே. எல்லா பாவத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன். முதல்ல எனக்கு 10 பண்ணி தொலை. கொண்டு வர சொல்லி ஜலத்தை தலைமையில கொட்டும். பேசாம பொண்ண உள்ள கூட்டின்னு போங்க. ஏண்டா சீனி, தாலி கட்டின கையோட ஆம்படையாம் பொண்டாட்டியே தனித்தனியா பிரிச்சு வச்சேன். அதே மகா பாவம். இப்ப 10ஆவதுக்கு 10 வேற பண்றேங்கிறியே. இவ பொண்ணா பிறந்ததுனால இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறா. இவளே பிள்ளையா பிறந்திருந்தான்னா உங்களுக்கு என்ன 10 பண்ணிருப்பா? இத பாருங்க, என் புருஷன் சதுர்வேதி 4 வேதமும் படிச்சிருக்கார். எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் அவருக்கே தெரியும். நீங்க யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஒண்ணு யோசிக்காதீங்க. எப்ப உங்க வார்த்தையை மீறி அவ ஆத்த விட்டு வெளியே போனாலும் இனிமே அவ உள்ள வரக்கூடாது. இந்தாங்க ஜலத்தை கொட்டுங்க. ஈஸ்வரன் சாட்சியா, இனி உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உறவும் அறுந்து போச்சு.